அது மட்டும் இல்லை, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேறு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கா? உனக்கு கப்பு கொடுக்க. நீ ஏன் பயப்படுற குமார்? என்ன கைது பண்ணுவாங்களா? லெட்ஸ் கோ டு தி ஸ்டேஷன் குமார். சார், நாங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்கள் சார். எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். அதுவும் சாரெல்லாம் யூடியூப்பில் ஒரு நாள் ரிவ்யூ போனோன்னா அவருக்கு பல லட்சம் லாஸ் ஆகும். அவருக்கு வேர்ல்டு லெவலில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா சார்? தெரியாது சார், இப்போ ஒன்று தெரியல. இவன் தான் சார். நீ தான் கௌதமா? மாட்டினானா? குமார், அவனை பேசக்கூடாத, பிரச்சனை பண்ணுவான். சார், பேரை தப்பா சொல்லியிருக்காங்க சார். அவர் பேர் கௌதம் இல்லை, இஸ் நேம் காந்தி குமார். சரக்கு தம்மு இதெல்லாம் அடிக்கவே மாட்டேன். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணா ஒரு தம்மு கொடுங்களேன். டேடி கூட ஓகே. எந்திரா சார், எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? சாட்சி இருந்தால் பேசுங்க, இல்லைனா நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோம் சார். டேய், ஃபுட்டேஜ் இல்லைன்ற தைரியத்தில் பேசுறியா? பாரு எங்கே காமிங்க. நாங்கள்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணுறவங்க, எங்களுக்கே படம் காமிக்கிறீங்களா? ஆத்தாடி. சார், இது பார்க்குறதுக்கு ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்காப்லையே சார். ஜெமினி கணேசன் அவரை பாட்டி இன்வைட் பண்ணியிருந்தோமா என்ன? சார், அந்த 2 பேர் நான் கிடையாது சார். ஆனால் அந்த கண்ணாடி போட்டவன் இவன் தான் சார். இவனை பிடிச்சி கொரில்லா செல்ல போட்டு. ஐயோ அங்கிள், அது நான் இல்லை அங்கிள். டேய், ஸ்டேஷன்ல வந்து கலட்டா பண்றீங்களா? பார்த்தீங்களா உங்களை மாமா? எல்லாரும் ஓரமா நின்று சட்டையை கழட்டுங்கடா. சார், அது பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்கா சார்? நீங்கள் வேறு அதுவும் அவளாங்கிறது தான் கன்றாவியாக இருக்கும். ஓகே, ஒன்று பண்ணலாம். நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா கழட்டுறோம். சார் வணக்கம் சார். அப்பா நான் வந்துட்டாங்க. இப்போ பேசுங்க சார். வாங்க சார், வாங்க. என்னடா சொல்கிறாங்க? ஆளுக்கு 2 டீ 2 வடை கேட்குறாங்க. என்ன சார், கிளைண்டா? சார், கிளையண்டா? நம்ம தோஸ்து பையன் சார். தம்பி, நீங்கள் கொடுத்த ஃபுட்டேஜ் ரொம்ப மங்கலாக இருக்கு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோரன்சிக்கை வச்சு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நல்ல தீர்ப்பு. நீங்கள் கிளம்புங்க. அந்த அன்சே மூஞ்சிருக்காங்க, அவன் தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் மேன். பொண்ணுக்கு புதினா சட்னி வைங்க பிரதர். என்ன சார், இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையா? நான் எஃப்ஐஆர் போட்டு தொலைஞ்சிருப்பேன். என்னடா இதெல்லாம்? அவங்க எப்படியும் அப்பா அவன் குடிக்கவே இல்லைப்பா, அவன் சும்மா தான் இருந்தான். அந்த பசங்க தான் பிரச்சனை பண்ணிட்டாங்க. குடிச்சு தொலைச்சிருந்தா கூட பரவாயில்லடா. சரி சார், யார் இதெல்லாம் என் தலையெழுத்து. ஒரு காம்பனி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்லடா, இது ஏன் தலைவர்? ஹலோ ஹலோ, பிரியா இருக்கலாமா? இல்லை ஆண்டி, அங்கே தான் வரதா சொன்னாலேம்மா. ஐ மீன் இங்கே தான் இருக்கா ஆண்டி, தூங்கிட்டு இருக்கா. சொல்லுங்க ஆண்டி. அவள் மொபைல் ஆஃப்ல இருக்கு, அவங்க பாட்டி இறந்துட்டாங்கம்மா. நாங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். அவளை மொபைல் ஆன் பண்ண சொல்லுமா. நான் ஷூர் ஆண்டி, நான் சொல்கிறேன். சொல்லுமா, நாங்கள் வந்துடுறோம். இல்லை ஆண்டி, நான் சொல்கிறேன். அவளை கிளம்பி ரெடியா இருக்கு. ஷூர் ஆண்டி, நான் சொல்கிறேன். என்னாச்சு தாரா? எனி ப்ராப்ளம்? இல்லை, ஒன்றும் இல்லை. ஹலோ. ஏய் பிரியாங்க. ஹே, இட்ஸ் வெரி அர்ஜென்ட். நான் கிளம்பிட்டேன், சொல்லு. ஐ நோ த லேண்ட்மார்க், எனக்கு எக்ஸாக்டாக பொசிஷன் தெரியல. ஹலோ பிரியா, கேட்கல. ரொம்ப நேரம் ட்ரைங் டு கால் யூ. இட்ஸ் அர்ஜென்ட். I got the news. நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் உன்னை தேடி இங்கே வந்துட்டேன். உடனே அங்கிருந்து கிளம்பு. You can't be there. It's not the right place. Right வந்து உடனே அங்கிருந்து கிளம்பு. ஓகே ஃபைன். இன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் விட்டு விட்டானா? எப்படி இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணிப்பாரா இல்லை என் கூட வரியா? நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோ, நான் போலீஸை டைவர்ட் பண்ணிட்டு வரேன். இறங்கு, சீக்கிரம் போ. எங்க இருக்க? வெளியே வா. கேக்குதா?
என்னது இது ஒளிஞ்ச ஓரமா நிக்க சொன்னா மேக்கப் போட்டு வந்திருக்க. விழுந்துட்டேன். நல்லா இருக்கு. ஏய் சீ தள்ளு. எங்க ஏறுற? இப்பெல்லாம் என் வண்டியில் ஏறாத. போய் கழுவிட்டு வா. ஏய் எங்க ஏறுற? அதை கழட்டி போட்டு ஏறு. கழட்டி போட்டு இதை மாட்டிட்டே இரு. சீக்கிரம் வா. ஏறு. என்ன? I'm thirsty. புரியல நீ சொல்றது. தமிழ்ல சொல்லு. எனக்கு தண்ணி வேணும். என்ன? சேஞ்ச். ஓ கிரெடிட் கார்டு பாட்டிங்களா நீங்களா? டிஜிட்டல் இந்தியன்ஸ். நான் எவ்வளோண்ணா? 50 ரூபா. 50 ரூபா. 20 ரூபா தண்ணி பாட்டில் எப்போ 50 ரூபா ஆச்சு? இஷ்டம் தான் வாங்க, இல்லை கிளம்பு. எனக்கு தண்ணி வேண்டாம். அடிக்காரில் ஆனால் தண்ணி பாட்டில் வாங்க காசு இல்லை. இந்தா பில்லு இருக்கா? பில்லுலாம் இல்லை. இந்த விட்டுட்டு வரேன். இந்தா. தேங்க்ஸ். உட்காரு. இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேட்குறீங்களா? ஹலோ. $15,000 + GST. உங்கள் அப்பா நான் கொடுப்பான். நீ பாட்டுக்கு ஜாக்கெட்டை போட்டு போயிட்டே இருக்க. கழட்டி குடுறி. இதெல்லாம் ஒரு ஜாக்கெட். சி. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? Have you lost your mind? ரோஹித் பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. அவனை போட்டு அப்படி அடிச்சிருக்கா. நீ ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லல. திஸ் இஸ் சீரியஸ் தாரா. ஏ அடிப்பட்ட ரோஹித் சொல்லாமல? அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா என்ன நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ அடிச்சா உன் ஃப்ரெண்டா? I don't even know his name, Dad. Anyway, they filed a police complaint on him. நீ தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்.
என்னமோ பண்ணுங்க. ஓய் ஏன்டி லேட்டு? ஏண்டி கேட்குற? வீட்டில் ஒரே பிரச்சனை, காலேஜுக்கு போக வேண்டான்னு. ரோஹித் பேரண்ட்ஸ் ஈவினிங் வீட்டுக்கு வராங்களா? என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்களா? இருக்கலாம், தெரியல. அந்த பார்ட்டியில் நடந்த சண்டை தான் மெயின் டாப்பிக்காக இருக்கும். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சாட்சி சொல்லுமா? யாரு? கௌதம் மேலையா? அவன் பேர் கௌதமா? ஓகே, எனிவேஸ் எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. வில் கோ அவுட். யா ஓகே சலோ. அப்போ உனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா? ஆமாம். ஏன், அவன் நல்லவன்னு சொல்ல போறியா? அப்படி இல்லை, ஆக்சுவலி உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். உனக்கு இப்போ புரியாது. புரியாமலே இருக்கட்டும், நீ கொஞ்சம் சீக்கிரமாக போ, கார் வந்துடும். ஐயோ டேய், டேய்ல இச்சு காலி பண்ணிட்டாளுங்கடா. செத்த நீ மச்சான் வண்டியை தூக்குடா. டேய் வண்டியில கைய வச்சினா கைய வெட்டிடுவேன். ஏய், இது எங்க வண்டியில் அவங்க அண்ணன் வண்டி. நாங்களே ஓசி ரவுண்ட் ஓட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். கார் மேலே காக்கா பீ போனா அவங்க அண்ணன் உண்டி கோல் எடுத்து கீழே அடிப்பான். நீ பாட்டு கோலம் போட்டு போயிடுவ. ஒழுங்கா நீயே கிரவுண்டுக்கு வந்து செட்டில் பண்ண. என்னடா இந்த வயசுல இன்னும் தேன் மிட்டாய் தின்னுக்கிட்டு இருக்கேடா நீங்க. ஏய், தேன் மிட்டாய் பாய்ஸ், வாங்க பள்ளி மிட்டாய். என்னடா எல்லாம் வெள்ளை வட்டியோட வந்துருக்கீங்க? நெருப்பு இருக்கா? நெருப்பு இருக்கு உனக்கு இன்னைக்கு இருக்கு. நோ ஸ்மோக்கிங் போர்டு இங்க இருக்கா? நீ வச்சுக்கோ. எவ்வளோடா பேலன்ஸு? எவ்வளோ? டேய், கௌதம் அப்பா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்பு. பையன் பண்ண பாவத்துக்கு அப்பா பாக்கி அடிச்சிட்டாரா? தெரிஞ்சிருந்தா டாடி குமார்கிட்ட தங்கச்சி நிச்சயத்துக்கு வாங்கியிருக்கலாமே. வாங்கியிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சே. காலேஜுக்கு லேட் ஆகுது. 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏய் 10,000மா? இந்த டப்பா வண்டிக்கு உனக்கு 10,000மா? உனக்கே ஓவரா தெரியல. இந்த மாதிரி சீப் ரேட் நினைச்சியா? ஏய், யார் மேல கை வச்ச? பிரியா, ரோடுக்கு தூக்குடா வண்டியை. டேய் வண்டியில இருந்து கையடா. சாவியை குடுறா. காசு ஒரு மேட்டர் இல்லையா? வாட்ஸ்அப்ல ஓசில வேலை பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்து காசு வாங்கினா இருடா, ஒன்னொன்னு தான் டீல் பண்ணி ஆகணும். பாப்பா வந்து மன்னிப்புகள் வா. இந்த ஆகாவளி மவன்ட்டல என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. இவன்ட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கலனா அவன் அடிப்பான். வந்து வாங்கிக்கோ. வாடா வந்து நின்றா. ஏய், வாடா. டேய் பயப்படாம வாடா. ஈவ் டீசிங்கா பண்றோம். அகிம்சை முறையில் டீலிங் தானடா பேசுறோம். இதுல என்னடா இருக்குது? ஏய், உனக்கு அதானே வந்திருக்கிறோம். நான் இருக்கேன்ல, வாடா. பீலா குமாரன் இருக்கு. எவ்வளவு நாள் கையில பிடிச்சிட்டு இருக்குது? கேமரா ஓடிட்டு இருக்குது. வந்து அட்ரா. அட்ராவா? நோ வேணாம். நோ. ஏய் அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா நீ கிட்ட வா பார்க்கலாம். கிட்ட வந்து தொடரா பார்க்கலாம். ஏய் இந்த பாப்பா, நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. பொம்பளை பொண்ணா முதல்ல அடக்க கொடுக்க நீ வேணும். முதல்ல ஆம்பளையா அடக்கொடக்கமா இரு. உப்பட்டா வேற இவனுக்குலாம். குமாரே, பிரச்சனை எதுவும் வேணாம். ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் நீ வரவே கூடாது. ஓகே? பார்க்கலாம். அப்ப கண்டிப்பா வருவான். கடைசியா சாவி குடுக்குறியா என்ன? குமாரே, நீ ஏன் எப்போதும் ஆம்பளை பசங்களோட சண்டை போட்டுனுக்குற? அதான் நீ வந்துட்டல, நீ போய் போடு போ. ஏய், யாரா அந்த குழந்தை பையன்? நம்ம முன்னாடியே கையை முடிச்சிட்டு வரான். என்ன உன சொல்லலாம்? ஒழுங்கு மரியாதை சாவியை நீங்களா தரீங்களா இல்ல நானா உங்க காலில் ஊந்து வாங்கி போகணுமா? ஏய், யாரா நீ? குமாரே, லைட்டா தானே வண்டி டொக்கா இருக்குது. மெக்கானிக் குமார்ட்ட சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன். குமாரே, சாவி கொடு குமாரே. குமாரா? யாரா பேரை சொல்லி கூப்பிடுற? அண்ணா விக்கு வந்துற போதுண்ணே. ஒரிஜினல் தானே இது? என்னதுல நான் உங்களுதுல எந்த இதோ பாருண்ணா காமெடி பண்ணுகிறான். ஏய், ஒரு ரைமிங்ல சொல்லிட்டு ஓவரா சீனை போடுறான். அவன் வேட்டி எவ்வளோ? லேடா ரொம்ப நெளிற நெயில் ஜாஸ்தியா இருக்கு. சட்டி போடல தல. ஐயா சட்டி போடலையாண்ணா. இந்த கோர்ட்ல ரொம்ப நாள் வெயிட் பண்றவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது சாப்பிட தருமா? டேய் சும்மாறா சார். சம்பவம் நடந்த இடத்துல நான் இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க சார். துறப்பாட்டுக்கு பெரிய சாகசம் பண்ண மாதிரி நான் தான் சொல்லிட போறாப்புல. அப்புறம் ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ஐயோ, இந்த இந்திக்கார பொண்ணு தான் சாட்சியா? கோர்ட்டுக்கு குளிக்காமலே வந்துருக்குது குமாரு. யோகி பாபு ஹேர் ஸ்டைலில் வேற வந்திருக்கா. ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி குடும்பத்தோட வந்திருக்கா பாரு. பகோ தச்சா வைக்கல. டேய், பார்த்து சொல்லி கூட்டிட்டு வாங்கடா. சரிங்கப்பா. வக்கீல் சார். இந்த ஆள் பேச்சு கேட்க மாட்டேன். அதில் நம்ம பேச்சு கேட்க போகிறேன். இங்கே பாரு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டல. தேவையில்லாமல் உள்ள போய் எதையும் உளறி வைக்காத. அன்றைக்கி என் வீட்டில் தான் உட்காந்து சீட் அடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. சோறு வேணும்னு கேட்க தெரியல. சொல்கிறேன். மூடுற, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேணா எனக்கு வேணா குமாரு. இப்போ எதுக்குது? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சொல்ல சொன்னாயிரம் உடைய. அப்போ அது வேணா குமாரு. காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு.
கால் வேணா அவ கையை பிடிச்சி டேய் அது இன்னொரு கேஸ் ஆயிரும்டா. ஏன்டா படுத்துற? அப்ப இங்க இருந்தே சாரி கேட்டலாம், மன்னிச்சிருவாங்க. நீ எதுக்குடா அவர்கிட்ட சாரி கேட்கணும்? நீனோ சாரி, யூ சாரி. இங்க பாரா, நீ அவன் முறப்ப நான் வாயை உடைச்சிருக்க. உன்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் நினைக்கிறியா? அவ போய் சாட்சி சொன்னான்னு வை, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாடா. அவ சொல்ல மாட்டான். ஓ, உனக்கு அந்த நம்பிக்கை வேற இருக்கா? அவ சொல்ல மாட்டான்றான்ல, அப்படியே சொன்னா நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன். சொன்னா ஜெயிலுக்கு தான்ப்பா போகணும். அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்கு போக முடியும்? ரெண்டும் ஒண்ணுதான் குமார். இவன் ஒருத்தன்டா டைம் தெரியாம டைமிங் காமெடி பண்ணி உயிரை வாங்குறான்டா. இவன் இருக்கிற வரையும் உனக்கு சங்குதான்டா. ஊசி குடியானி ஊச்சாதான் நாடு விட்டு. இவர் தானு பார்த்து சொல்லுங்க, பயப்படாம தைரியமா சொல்லுங்க. ஓகே சார். இவனானே எனக்கு தெரியல. இட் வாஸ் டார்க். ஐம் சாரி சார், ஐம் கன்ஃபியூஸ்ட். என்ன அது, வேற ஏதாவது சாட்சி இருக்கா? What have you done, Tara? உங்க அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? மம்மி what did I do? It was so dark there. எனக்கு யாருன்னு தெரியல. So ரோஹித் தான் சொல்றால. You could have said the same. ஆமா, இந்த மாதிரி என் கூட உட்காந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கேட்க மாட்டானா? இதே என் கேர்ள் ஃப்ரெண்டான்னு வச்சுக்கேன், அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருப்பேன். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை. அப்புறம் ஃபியான்சே. ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் அவன் தங்கச்சி, அவர் சித்தப்பா, அவங்க ஆண்டி, இவங்க அங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் ஃபியான்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ இந்த பணக்கார அமெரிக்க மாப்பிள்ளை மொத்தத்தில் டம்மி பீஸு. அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? தயவு செஞ்சு பண்ணி தொலைச்சிடாத, எங்கேயாவது விட்டு ஓடிடுவான். அப்போவும் நீ வந்து காப்பாற்றுவல்ல? 2 டேஸாக கௌதமோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. மெசேஜஸ்க்கு ரிப்ளை இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னடி பண்ணலாம்? என்ன குமார், நம்ம குமாரை தேடி வந்திருக்காங்க போல. நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு ரிலாக்ஸாக வாங்க. அடிக்கடி இப்படி தான் காணா போவோம். அடிக்கடி காணா போவானா? ஏன் நீங்கள் எல்லாம் தேட மாட்டீங்களா? ஐயோ, நாங்களாம் தேட மாட்டோம். நம்ம தேட போனால் நம்ம தான் காணா போயிடுவோங்க. அவங்க அப்பா கௌதமோட அம்மா வேற ஒரு லைஃப் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலையா? அவங்க அங்கே ஹாப்பியாக இருக்காங்கன்னு நீங்கள் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலையா? எப்படிம்மா? இப்போ அவங்க அம்மா நல்ல நிலைமையில் இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி இருக்கிறவரு அவளை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் இவன் அந்த ஹாப்பினஸ் எங்களை ஹேட் பண்ணி அவளுக்கு கிடைச்சதுன்னு இவன் நம்புறான். ஓகே சாரு, இஸ் இட் ஃபைன்? இட்ஸ் ஓகே? No issues. I'll take care. நீங்க போயிட்டு வாங்க. Shall I go get the tickets and come? Raj? Huh? You just be here. Yeah. கௌதம் உங்க அம்மா ஓடி போயிட்டாங்களா? ஏன் விட்டு போன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன் உனக்கு? ஆனா நீ சந்தோஷமா இருக்கல? ஏய், யாரா நீ? யாரா? ஏய், யாரா நீ? Raj, Gautam. போடா. Gautam, சொன்னா கேளு, விடு. Stop it. குற்றம் சாட்டப்பட்டவரின் வாழ்க்கை சூழலையும் வயதையும் கருத்தில் கொண்டு இவ்வழக்கை தொடுத்தவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிறை தண்டனை வேண்டாம் என இந்நீதிமன்றம் முடிவெடுக்கிறது. மீண்டும் இதே போன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படும் என இந்நீதிமன்றம் எச்சரிக்கிறது. கௌதம், இப்போ கூட அவன் வரல. இதை அவனா இருந்து நம்ம யோசி
யோசிக்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நான் தண்ணி அடிப்பேன், பிக்னிக் போவேன், பொம்பளையோட சுத்துவேன். அதையெல்லாம் நீ கேட்கக்கூடாது. உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, புரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வரீங்க, நாங்க 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கணுமா? என்னோட கனவு பேஷன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் இங்கே முடங்கி கிடக்கணும்ல? என்னால இந்த டிவி மாதிரி சோஃபா மாதிரி ஜட மாதிரி இங்க இருக்க முடியல. பைத்தியமே பிடிக்குது. நான் இல்லாத வழி நான் இல்லாத போதா உங்களுக்கு தெரிய போகுது. சொல்லிக்கிட்டே இருக்காத, செய்யி. யாராவது அன்பு அதிகமாக காமிச்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகி போயிடுவான். ஏன்னா அன்பு அதிகமாக காமிச்சிட்டு யாராவது விலகி போயிட்டாங்கன்னா அவனால் தாங்கிக்க முடியாது. ஹாய், சி ஐம் ஆன் டைம். பட் 1 hourல போகிறேன். ஐம் கோயிங் டு மூவி அவெஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த பொம்மை படமா? பொம்மை படமா? எதுக்கு சைலண்டாக இருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்க? எதை பற்றி? வேற எதை பற்றி? நம்மளை பற்றி தான். வீட்டில் சொல்லியிருந்தா இப்படி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்காதுல்ல. வீட்டில் சொல்கிற சுச்சுவேஷனே இல்லை. நான் பேசுகிறேன். ஒன்றும் வேணாம். நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ரவுடி. நீயும் சொல்ல மாட்டா, என்னையும் பேச விட மாட்டியா? இப்போ என்ன ஆச்சு? இட்ஸ் ஜஸ்ட் அன் என்கேஜ்மெண்ட். நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் தேர் ஸ்டில் அ லாங் வே டு கோ. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தாரா. நீ டெய்லி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி பேசிட்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் போல இருக்கு. நான் எங்கே போயிட போகிறேன்? உன் கூட தானே இருக்கேன். அன்னைக்கு நீ காலேஜ்லேருந்து கிளம்புலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஒரு கால் கூட பண்ணல. நான் தான் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்போ 2 நாள் கழிச்சு நான் பார்க்க வந்துட்டு 1 மணி நேரத்தில் கிளம்புறேன்னு கேஷுவலாக சொல்கிறேன். வீட்டில் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, என்னால் மெசேஜ் பண்ண முடியல கௌதம். இல்லைன்னா ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் இட் ரைட். பண்ணியிருக்க தாரா, முன்னெல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கே இருந்தாலும் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு இந்த பர்த்டே பார்ட்டிலேருந்து ஐ மிஸ் யூ 500 தடவை மெசேஜ் அனுப்பல. ஐ குடன்ட். கௌதம், இப்போ why are you spoiling the mood? அறிவு இருக்கா உனக்கு? உனதான் குழந்தைனா விடதான் செய்யும். தூக்கி விடதானே அம்மா நீ இருக்க. அதை விட்டு அடிக்கிற. அதுக்கு என்னன்னு தெரியுமா? 40 வயசுல உனக்கே நடக்கிறது எப்படின்னு தெரியாது. குழந்தைக்கு தெரியுமா? அறிவு கிட்ட எருமை. கௌதம், ஸ்டாப் இட். என்ன உன்னோட பிரச்சனை? அது அவங்க குழந்தை, அவங்க திட்டுறாங்க. why are you behaving like this? வேற எப்படி பிஹேவ் பண்ண சொல்றேன்? என் மேல இருக்க கோவத்தையே அவங்க மேல காட்டுறேன். வா, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வா. அசிங்கமா இருக்குன்னா கிளம்புடி. கௌதம், when you're in love, you have to be very careful. You might not get it again. நான் வரேன். கிளம்பு, யாரும் பிடிச்சி வைக்கல. நான் அப்புறம் பேசுகிறேன். கிளம்புடி. தாரா, எங்கடா போகிறோம்? சொன்னதான் வருவியா? காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். ஓ, வீட்டுக்கெல்லாம் பயப்பட பொண்ணா நீ? ஏன் அப்படி சொல்கிற? திட்டினாலும் அடித்தாலும் பரவாயில்ல. எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. என் பக்கத்துலாம் போகிறோம், வா. ம். மாப்பிள்ள அங்கே வர்ற மேடம் இன்னைக்கு பாடி சோடா கொண்டையோட வந்திருக்காங்க. எதிரா ராகு காலம் எமகண்டம் ஒன்றா வந்திருக்கு. என்ன நடக்க போகுது? என்ன இங்கே திருட்டு கல்யாணமா? ஆமாம். யாருக்கு? ஃப்ரெண்டுக்கா? சொல்லவே இல்லை. ம், நமக்கு தான்.
ஐயோ மேட் பைத்தியமா விளையாடாத கௌதம். வாங்கடா. வணக்கம். ஹாய் போலாம். கௌதம். என்ன போ? கௌதம் நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இங்கே பாரு, உன்கிட்ட சொல்லாமல் இங்கே கூட்டம் வந்தது என் தப்பு தான். அதுக்கு நான் எவ்வளோ சாரி வேணாலும் கேட்குறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் தாரா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போவே. அதுக்கப்புறம் சத்தியமாக அதை பற்றி எந்த கொஸ்டின்ஸ் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். உனக்கு எப்போ இஷ்டமோ உங்கள் அப்பாட்ட நீ சொல்லிக்கோ. ஜஸ்ட் ஒரு சைன் தான். பார்த்தாரா ப்ளீஸ். ஏ என்னடா பண்ற? இது என்ன அக்ரிமெண்டா? இது எனக்கு எவ்வளோ லோவா ஃபீல் பண்ண வைக்கணும் கொஞ்சம் கூட புரியலையா? நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, வா. ஜஸ்ட் ஒரு சைன் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 1 month டைம் இருக்கு. யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? இதை நான் ஈஸியாக ஒத்துப்பேன். நீ எதை வச்சு நம்புறேன்? நான் யாரும் இல்லாத அனாதை நினைச்சியா? நீ அனாதை இல்லடி, நான் தாண்டி அனாதை. தான் நாய் மாதிரியும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். கௌதம் நான் அந்த மீன் அதையும் சொல்ல. எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தானே கேன மாதிரி நான் ஒருத்தன் இருக்கேன். என்னால் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல தாரா. அது உனக்கு புரியலையா? கௌதம் நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த என்கேஜ்மெண்ட், மேரேஜ், இன்ஃபேக்ட் ஈவன் செக்ஸ் இஸ் நாட் அன் அஷூரன்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். நமக்குள்ளே இருக்க ட்ரஸ்ட் தான் முக்கியம் கௌதம். அதை தான் நானும் சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஒரு சைன் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்? என்னைக்கா இருந்தாலும் நம்ம தானே கல்யாணம் பண்ணி போகிறோம். ஒரு சைன் பண்ண என்னவா? கௌதம் எஸ் சிக். நான் லவ் பண்ண கௌதமில் ஒரு துளி கூட நான் உங்ககிட்ட இப்போ பார்க்க முடியல. நான் இவ்வளோ நாள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் உன்னை மிஸ் பண்ண ஃபீலே எனக்கு வரல. ஏன்னா ஐ டு ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ் அரவுண்ட் மீ. பட் இப்போ மூச்சு காத்து படுற தூரத்தில் இருக்கு. பட் ஐ டோன்ட் see மை கௌதம். ஏய் ஐயோ மிலிடி கௌதம் குமார், எப்பவுமே கடைசி வார்த்தை உந்ததா இருக்குமா? கௌதம் கௌதம் யூ ஹர்ட்டிங் மீ கௌதம். நீ என்ன ஹர்ட் பண்ணுறது கண்ணுக்கு தெரியல? ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் கை பிடிச்சா ஹர்ட்டிங் ஆகா? நீ என்ன hurt பண்ணா நான் எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு நினைக்க மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் ஐ எம் ஷூர் யூ won't அண்டர்ஸ்டாண்ட். நான் போகிறேன். ஏய் கூட்டற போறா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறல? ஓடி திரும்ப வந்துறாத. Do you want me to pick you up? I'll let you know. Friends la ulla irukangale. Can I also join? Some other time. Okay? Okay. Chalo, bye. 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 Tara. Huh? Have a nice day. Bye. Yeah. Hi Gautam. Hey, sorry da, late ஆயிடுச்சு. அதான் சாரி சொன்னேன்ல. இஞ்சி தின்ன மொக்கி மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டு போறான் அவன் கூட? ஐயோ இன்னைக்கு ஹாலிடே. வெளியில் போனால் எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு கேட்க மாட்டாங்களா? பட் லக்கிலி ரோஹித் அப்பா பார்க்குறது காலையில் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனை யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிக்கிட்டாலாம். ஏன் சிரிக்கிற? என்ன இருந்தாலும் டைரெக்டாக பேசு. இதில் டேரெக்டாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் பாட்டுக்கு உன்னை ஹக் பண்ணிட்டு போகிறான். ஸோ நீ கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருக்கா? கேவலமாக இருக்கு. கௌதம் என்னாஃப். நான் உன்னை ஹக் பண்ணுறது அவனை ஹக் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. அது நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அது ஒரு கேஷுவல் ஹக். அது உனக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. இது கேஷுவலாகா? இன்னும் வேறலாம் இருக்குது கேஷுவலா? இதே நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சின்னா நீ சும்மா இருப்பியா? அஃப்கோர்ஸ் கௌதம், ஐ லவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருப்பேன்னு நல்லா தெரியும். ஸோ நீ யாரை கட்டுப்பிடிச்சு நின்னாலும் எனக்கு கோவம் வராது. நீ பண்ணுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற திமிரிடி உனக்கு. கௌதம், போகணும்னு டிசைட் பண்ணிட்டா யாரையும் பிடிச்சால வைக்க முடியாது. இப்போ என்ன சொல்ல வர? தேவையில்லாத டாபிக் கௌதம். உனக்கு இப்போ என்ன வேணும்?
ஏன் இப்படி படுத்துற? எனக்கு இப்போ தெரியணும் நம்மளை பற்றி நீ வீட்டில் சொல்ல போறியா இல்லையா? எல்லா பிரச்சனையும் அடுத்த நாளைக்கு தள்ளி போட்டு உன்னால் வேணால் ஜாலியாக இருக்கு, ஆனால் எனக்கு பதட்டமாக இருக்குது. கௌதம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு சத்தியமாக எனக்கு தோணல. பட் இதை பற்றி நான் ரோஹித் கிட்ட பேச முடியும். அவன்கிட்ட நீ கெஞ்சிறதுக்கு? கெஞ்சிருந்து வேண்டாம், பேசினா போதும். தேவையில்லை, எனக்கு அவனை பிடிக்கல, நீ அவன்கிட்ட பேச வேணாம். கௌதம், நீ நினைக்கிற மாதிரி அவ இல்லை. நான் சொன்ன கேட்பா. ரோஹித் நினைச்சிருந்தா என்னை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். எது? பட் அவள் அப்படி பண்ணல. என்ன வேணாலும் பண்ணிருப்பான்னா புரியல. அப்போ நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்தியா? என்ன வார்த்தை இது அசிங்கமா? சி! ஹேய், நீ தானே சொன்னப்போ? நீ தானே சொன்ன அவன் என்ன வேணா பண்ணிருப்பான்? நீ தானே சொன்ன? நான் அந்த மீனிங்ல சொல்லல கௌதம். ஐ டோன்ட் நோ. கால் வர. கௌதம், நோ. டேய் மயிரு, கால் அட்டன் பண்ணலன்னா என்ன அர்த்தம் தெரியாது உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. ஒரு தடவை கால் பண்ணா சாவடிச்சிருவேன். வைடா போன. கௌதம், யூ ஸ்பாயிலிங் எவ்ரிதிங் கௌதம். இது எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது கௌதம். மூடுறியா? ஜஸ்ட் ஒரு காலை கட் பண்ண முடியல, நீ தான் அவனை பேசி கட் பண்றியா? கௌதம், யூ காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ் கௌதம். கௌதம், ஐம் டன் வித் யூ கௌதம். கௌதம், ஐம் டன். ஐல் மேக் அ மூவ். நான் வரேன். தாரா, தாரா நில்லு, போகாத. நில்றி, பேசிக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. எல்லாரும் பார்க்கறாங்க கௌதம். ஏய், என்ன டாக்டருக்கோம்? சி, திரும்பங்கடி. ஏய் தாரா, தாரா நில்லு, என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. வேணாம், அசிங்கமாயிரும் அப்புறம். ஏய், நில்லுடி. தாரா, தாரா. ஏய், கத்திக்கிட்டே வரல பின்னாடி. காது கேட்கல? உனக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்ன கண்ணில் ரெடியாக வச்சிருப்பீங்களா? ஏதாவது சொன்னா உடனே பொத்துக்கிட்டு வந்துருமே அழுக. அழுது எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா கொன்றும் உன்னை. எத்தனை வாட்டி சொன்ன உங்க வீட்டில் சொல்லுன்னு. இப்போ வந்து அதே தான் சொல்கிறேன், சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணம். சி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்லை கௌதம். இதுக்கு மேல என்னால உன் கூட முடியாது. லெட்ஸ் எண்ட் திஸ் ஹியர். ஐம் லீவிங். உடனே வந்துருமே எண்டிட்னு. ஏய் நில்லுடி, என்ன உண்மையா லவ் பண்ணலடி? அசிங்கமா இல்ல இப்படி விட்டு போற? ஏய் நில்லு. நீ என்ன ட்ரை பண்ணியா புரிஞ்சுக்கவாது? போயிட்டே இருக்க, கிளம்பி. You hurting me, Gautam. It's over. Let's end this here. I can't stand this anymore, Gautam. I'm done. Oh. It's over. Enna? It's over. It's over. It's over. Hey! Tara! Hey! Odi! Hi, Rohit. Hey, what's up? How are you, man? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ராமி தாரா, தாரா மீட் ராம். ஹாய், எப்படி வந்த? Is there any problem? I'm sorry. I have a little headache, so if you excuse me. Yeah, sure. Yeah, okay. Thanks. What happened, man? தாரா, Hi. Thanks for coming, Priya. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு. என்னால் அவனை மறக்க முடியல. எங்கே பார்த்தாலும் அவனே நிற்கிற மாதிரி இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? இன்னும் ஒரு வாரத்தில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு. நான் கௌதம் விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நான் அவன்கிட்ட பேசியிருக்கணும். பிரியா, ப்ளீஸ் ஹேண்டில் ரோஹித். நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன்.
அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட்டா? ம், ஐ லவ் யூ. அப்போ என்னை விட்டு போயிடுவியா? சொல்லு. ஐ லவ் யூ. இப்போலாம் என்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியுதுல்ல உன்னால்? ஐ லவ் யூ. என் கூட வந்துரு ப்ளீஸ், ப்ளீஸ். நீ இப்போ வரல, நானே உன்னை தேடி வந்திருப்பேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கௌதம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் பொறுமை தான். நான் ஒன்று சொன்ன கேட்பியா? எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக பொறுமையாக இருப்பியா? நான் உள்ளே போயிட்டு அவங்கிட்ட நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். உன் கூடவே வந்துடுறேன். டேய், என்னடா பண்ணுற? உன்னதான் இங்கே என்னடா பண்ணுற? தாராவை பார்க்க வந்தேன். ம், நீ தாராவை பார்க்க வருவ, கட்டி பிடிப்ப, நானா நாக்க வச்சிட்டு இருக்கதா? இங்கே பாரு, நான் பிரச்சனைலாம் பண்ண வரல. ஓ, பிரச்சனை? ஓ, what have you done, man? You know who you're messing with? ஏய், ஏதோ தாராக்காக பார்க்குறேன். இல்லைன்னா நாய் அடி அடிச்சு மூஞ்சில பேத்து அடிச்சு தள்ளிட வேண்டாம். அட்ரா அட்ரா. ஏய், வா வா வாடா. கௌதம்! கௌதம்! கௌதம், stop it! Are you okay? உன்னால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதுல்ல? ஐயோ தாரா, அவன் தான் நடிச்சான். Leave me alone! Get out of my life! போதும்! எல்லாம் போதும் கௌதம். இங்கேருந்து போயிடு. போயிடு கௌதம். ஏய் தாரா, கிளம்பு. தாரா, ஏதாவது சொல்லு தாரா. தாரா, பேசுடி. இங்க பாரு ஆனந்த், இது முடிஞ்சிருச்சு. அவ மொத்தமா விலகிட்டா. இவன் அவளை மறந்துறதா 2 பேருக்குமே நல்லது. அவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி விட முடியும்? அவனை பார்த்தியா? எங்களாலே பார்க்க முடியல. பெத்த அப்பனுக்கு எப்படி இருக்கும்? உன் ஃப்ரெண்டு கிடையாது நல்லா, அவ்வளோலாம் மனசாச்சே கிடையாதா? சும்மா அந்த உஸ்பேதி விட்டு மயிர சினிமா ஏமாற்றி போயிடுங்களா? வேற ஆள் கிடைக்கலையா அவளுக்கு? ஏமாத்துறதா? என்னடா பேசுற நீயும் புரிஞ்சுக்காம? அவ இவனுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பா? இதே வேற பொண்ணா இருந்தா 2 நாள்ல காரி துப்பிட்டு போயிருப்பா. அவளெல்லாம் தப்பா பேசாதீங்க, வாயில அசிங்கமா வந்துடும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி போற வர இடம்லாம் ஸ்டாக் பண்றது, இதுக்கு பேர் என்ன லவ்வா? பண்றதெல்லாம் பொறுக்கிதனம். இது பொறுக்கித்தனமாடி? முதல்ல பின்னாடி வரும்போது இனிக்குமா? இப்ப ஸ்டாக்கிங்கா? அசிங்கமாயிரும் சொல்லிட்டேன். முதல்ல ஸ்டாக்கிங் என்னன்னு சொல்லி தொலைங்க. உங்க ஆயா
ஆமா, அப்ப அவளுக்கு பிடிச்சது இப்ப அவளுக்கு பிடிக்கல. பிடிக்காத பொண்ணு பின்னாடி சுத்துறதுக்கு பேரு ஸ்டாக்கிங் தான். அவ வீட்ல போய் சத்தம் போடுறது, பப்ளிக் பிளேஸ்ல பாக்குற இடத்துல எல்லாம் அசிங்கமா பேசுறது, பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு லவ்ன்ற பேர்ல நீங்களா பொறுக்கித்தனம் பண்றீங்க. யாரடி பொறுக்கித்தனம் பண்றாங்க? இன்னைக்கு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? இவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடுங்க. பைத்தியம் ரெண்டு பேரும் சாவடிச்சு போய் சொல்ல அவள்கிட்ட. ஏய் புடிங்கடா. பைத்தியம் பண்ண உனக்கு அடிக்க போற? நான் தான் பைத்தியம். என்னடி அடி அடிடா. ஏய் என்னடா ஃப்ரெண்ட் நீ கூட சுத்திட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் நமக்கு தேவைதான்டா. ஏய் குமார், நாளை பின்ன ஃப்ரெண்டுன்னு வந்து உன் முன்னாடி நான் நின்னேன்னு வையேன், என்னை செருப்பாலேடுறா. ஏய் போடா வாடா, அடிச்சிட போறேன். போதும் தாரா, நீ என்னை தேடி வந்தல, என் மொத்த லைஃப்க்கு இது போதும். கௌதம், கௌதம் ப்ளீஸ் போயிடு. எங்கடா போவேன் நீ இல்லாம? நீ தாண்டா எனக்கு எல்லாம். இல்லை தாரா, நான் உனக்கு சரியானவன் கிடையாது. நீ நீ ரொம்ப நல்லபடி. ஆனா நான் அப்படி கிடையாதுடி, நான் விஷம்டி. கௌதம், கௌதம் என்னாச்சு? என்னென்னமோ சொல்ற கௌதம். இல்ல இல்ல இல்ல, நான் பண்ணது லவ் எனக்கே சந்தேகமா இருக்கு. கௌதம் அதெல்லாம் இல்ல கௌதம். கௌதம் கேள். கௌதம், கௌதம் இங்க பாரு. கௌதம் கேளு. கௌதம், கௌதம் நான் தான் உன்கிட்ட முன்னாடியே வந்திருக்கணும். முடிவெடுக்க முடியாம நானும் தேங்கி உன்னையும் கொலைப்பிட்டேன். ஐம் சாரி கௌதம். ஐம் சாரி கௌதம். ஐம் சாரி. ஐம் சாரி. ஐம் சாரி கௌதம். இல்லை தாரா, என்னோடது அன்பே இல்லை. லவ் யாரையும் ஹர்ட் பண்ணாது. லவ் எப்பவும் வெறியாகாது. நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீ சந்தோஷப்படுறதை பற்றி நான் சந்தோஷம் தானே படணும். கௌதம், இது லவ் இல்லை தாரா. கௌதம், என் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணுன்னு இருந்ததுன்னா அது இதுதான். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. கௌதம் நீ இப்போ நாமல இல்லை, நாம் அப்புறம் பேசிக்கலவா? ஐயோ தாரா, உனக்கு புரியலடி. நான் நாமலா இருந்தேன்னா இப்போ உன்னை கொண்டுட்டு நானும் செத்து போயிருப்பேன். நான் இல்லாமல் உனக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ கூட இருந்தனா நான் லவ்ன்ற பேரில் உனக்கு என்ன கொண்டுகிட்டே இருப்பேன். போயிடு ப்ளீஸ். கொண்டுடுவியா? 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 கொண்டு நான் சொன்ன நீ கேட்பல? கேப்பியா? இப்படி வா, போயிட்டு தர. கௌதம் ப்ளீஸ். கௌதம், கௌதம் ப்ளீஸ். கௌதம் ப்ளீஸ். வேண்டாம், போயிடு.
கௌதம் ப்ளீஸ் கௌதம் கௌதம் தாரா விடு தாரா கௌதம் ப்ளீஸ்